இந்த வீடியோவில் நம்ம ஈசாலா கப் நமது ஆர்சிபி டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களும் அந்த ஃபேன்ஸும் சரி, தீவிரமான ஃபேன்ஸும் சரி, வருஷம் வருஷம் கப்பு நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி 15 வருஷத்தை கடந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த 16வது சீசன் ஐபிஎல்லையாவது ஸோ ஆர்சிபி கப்பை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்சிபி டீமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா போன சீசனில் வந்து குவாலிஃபை ஆனாங்க, பட் எலிமினேட்டரில் வெளியே ஏறிட்டாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்சர்ன்ஸ் அவங்க பக்கம் இருக்குது, பட் பாசிட்டிவிட்டியும் இருக்குது. நம்ம பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ விராட் கோலியோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 சீசனாக வந்து அவரோட ஆவரேஜும் கம்மியாக இருக்குது. ரன்னெல்லாம் ஒரு 300 ரன் வச்சுருந்தாலுமே அவரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த சீசனை பொறுத்த வரையும் அவர் வந்து நல்ல ஃபார்மில் வராரு. டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரி அடித்தார், ஒன் டேல ஒரு செஞ்சுரி, பாகிஸ்தான் கூட T20 ஒரு அதிரடி அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் வராரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் ஆர்சிபி டீமுக்கு. ஸோ விராட் கோலி ஃபார்ம் இருந்தால் எப்படி சேஸ் பண்ணுவார், என்ன பண்ணுவார் அப்படின்றது அவரோட ரெக்கார்டு பேசும். அந்த ரெக்கார்டை இந்த சீசன் ஐபிஎல்ல பேச வைக்கிறாரான்றத முதல்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டி பிளிசியோட ஃபார்மும் கண்டினியூஸாக இருக்குது. ஏன்னா அவர் என்னதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர் ஆகியிருந்தாலுமே ஸோ உலகம் ஃபுல்லாக நடக்கிற அந்த T20 லீக்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஃபார்மில் தான் வந்துட்டு இருந்தார். ஸோ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடும்போது நல்லா இருந்தார். பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல என்ன பண்ணாருன்னு தெரியல, அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பட் இவங்களோட மேஜர் கன்சர்ன்ஸ் என்னன்னா, அந்த ஒரு 3 மேட்ச் டாப்பு, அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வனிந்து அசரங்கா வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களோட இம்பாக்ட் பிளேயருங்க. ஸோ பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அவரால் முடிஞ்சதை வந்து டவுன் த ஆர்டர் வந்து பண்ணுவார். ஸோ அந்த ஸ்பின் பவுலிங் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருக்குது. ஸோ அந்த 3 மேட்ச் மட்டும் அவங்க ஸ்டார்டிங்கில் கரெக்டாக அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த 3 மேட்ச்சுக்கு. ஸோ அவர் பேட்ஸும் பண்ண முடியும், லெஃப்ட் ஹேண்டரில் ஸ்பின்னும் போடுவார். ஸோ அதுக்கு அவர் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து அந்த அளவுக்கு வரா மாதிரி இல்லை. ஸோ இந்த வாட்டி அந்த ஓப்பனிங் கரெக்டாக வரும் விராட் கோலி ஃபார்மில் இருக்கிறதால. ஸோ ஓப்பனிங்கில் நல்ல கன்சிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி மற்றும் ஃபாஃப் டு பிளேசி ஓப்பனிங். தேர்ட் பொசிஷனில் வந்து ரஜத் படிதார் வருவார். பட் அவருடைய இன்ஜுரி எப்படி இருக்குன்றது தெரியல, அவரும் இன்ஜுரியில் இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அவர் ஒரு வேளை இன்ஜுரியில் இல்லைன்னா அவருக்கு பதில் மணிபால் ரோம்லோரோ இல்லை அனுஜ் ராவத்துக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அவரு தேர்ட் பிளேஸில் வருவார். 4th கிளென் மேக்ஸ்வெல், அவரும் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராருங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் முக்கியமான அடித்தளமே கிளென் மேக்ஸ்வெல் இருக்கிறது தான். அவர் ஒரு வேளை பேட்டிங் பண்ணலனாலும் அந்த 4 ஓவர் ஸ்பின்னு வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அவர் இன்ஜுரியிலேருந்து வராரு. பேட்டிங்லேயும் நல்லா அதிரடி கொடுக்கணும்னு நம்ம விரும்புவோம், பட் கொடுப்பாரான்றது கேள்விக்குறி தான். அடுத்து கிளென் மேக்ஸ்வெல், அடுத்து ஷபாஸ் அகமத், 6வது வந்து தினேஷ் கார்த்திக், 7வது ஹர்ஷல் பட்டேல், 8வது பார்த்தீங்கன்னா டோப்லி. ஸோ அந்த ஜாஸ் ஆஷல்வுட் இன்ஜுரியில் இருக்காரு, அவருக்கு பதிலாக வந்து டோப்லி தான் ஆடுவார். ஸோ இங்கிலாந்து ஃபாஸ்ட் பாலர் டோப்லி தான் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9th பார்த்தீங்கன்னா இவருங்க முகமது சிராஜ். அப்புறம் கரண் சர்மா. ஒரு வேளை ஸ்பின்னு உங்களுக்கு வேணுமா, இனிஷியலாக வந்து அசரங்கா இல்லாத போது கரண் சர்மா வச்சு அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின்னாலனும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் வரலனாலும் பேக்கப்புக்கான ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த டீம் கோஆர்டினேஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்கணும். மெயினாக ஆர்சிபியோட வரலாறே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எதுன்னா அவங்களோட பவுலிங் தாங்க. ஸோ ரொம்ப வீக்கான ஒரு பவுலிங்காக இருக்கும் ஆர்சிபி இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா. பட் இந்த போன சீசனும் சரி, இந்த சீசனும் சரி, பவுலிங்கில் நல்லாவே மேனேஜ் பண்ணி கரெக்டான டீம் எடுத்திருக்காங்க. நம்பர் 1 T20 பவுலரும் அவங்க டீமில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் டீமாக அமைஞ்சதுன்னா ஆர்சிபியும் குவாலிஃபை ஆகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆர்சிபி பிளேயர் யாரு கைஸ்?